பரிகரித்தாரே. பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தங்கியே விட்டாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தங்கியே விட்டாரே. விண்ணங்கி பொன்மூடி வாத்தியம் மேல் வீட்டில் ஜெய கொடியுடனே. விண்ணங்கி பொன்மூடி வாத்தியம் மேல் வீட்டில் ஜெய கொடியுடனே. மண்ணுலகில் வந்து விண்ணுலகம் சென்ற மன்னனை ஸ்தோத்தரிப்போம். மண்ணுலகில் வந்து விண்ணுலகம் சென்ற மன்னனை ஸ்தோத்தரிப்போம். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் நாம் தியானிக்க போகிற வேத பகுதி இயேசுடைய கட்டளைகளில் எது பிரதானமான கட்டளை. இயேசுடைய கட்டளைகளில் எது பிரதானமான கட்டளை. அவர் எத்தனையோ கட்டளைகளை கற்பனைகளை தன்னுடைய சிஷ்யர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. குறிப்பாக இந்த நாளில் புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கலாம். புதிய ஏற்பாட்டில் ஒரு நியாயசாஸ்திரி இயேசுவை சோதிக்க முடியாது அந்த கொஸ்டினை கேட்குறாரு. மத்தேயு 22:35 படிக்கிறேன், கவனிங்க. அவர்களில் நியாயசாஸ்திரி ஒருவன் அவரை சோதிக்கும்படி, போதகரே, நியாய பிரமாணத்தில் எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாக இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்திலே அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுவதும் தீர்க்கதரிசனமும் அடங்கியிருக்கிறது என்றார். உங்களுக்கு தெரியும், நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாக வந்தார். அவர் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றிட்டாரு, கிருபையின் பிரமாணத்தை கொடுத்துருக்கிறாரு. அவர் தான் சொன்னார். என்ன சொன்னார்னா, 2 கற்பனைகளில் எல்லாமே ஃபினிஷ்னாரு. குறிப்பாக பாருங்க, முதலாவது, உன் தேவனாய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு மனதோடு அன்பு கூறுவாயாக. எல்லாரும் செய்வோம். நான் என்னுடைய ஆண்டோடத்தில் அன்பா இல்லைன்னு ஒருத்தவங்க கூட சொல்ல முடியாதுங்க. நீங்கள் ஆண்டோடத்தில் அன்பா இல்லை விட்டால் இந்த வார்த்தையை உட்காந்து நீங்கள் கேட்கவே மாட்டீங்க, சர்ச்சுக்கு வர மாட்டீங்க, பைபிள் பிடிக்க மாட்டீங்க, ஜெபம் பண்ண மாட்டீங்க. 10ஓடு 11 நீங்கள் ஊர்லாம் சுற்றிட்டு இருப்பீங்க. நான் அப்படித்தான் இருந்தேன். அப்போது நம்ம எல்லாருமே தேவனிடத்தில் அன்பாக இருக்கிறோம். முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு நம்ம ஆண்டோடத்தில் அன்பாக இருக்கிறோம். நமக்கு தெரியும், தேவன் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே சாதிக்க முடியாதுன்னு. அது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது என்ன சொல்கிறாருன்னா, இதற்கு ஒப்பாக இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக. இது கொஞ்சம் கடினமான காரியமாக இருக்கும். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக. இந்த இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுவதும் தீர்க்கதரிசனமும் அடங்கி இருக்கிறது என்றார். இன்றைக்கி நாம் நம்மளே மாதிரி
அடுத்தவங்கள்ட்டையும் அன்பாக இருக்கிறங்கிறது சொல்கிறதுக்கு நல்லா இருக்கும். நடைமுறை வரும்போது சிக்கலாக இருக்கும். நான் எத்தனையோ குடும்பங்களை பார்க்குறேன், ஊழியக்காரங்க அநேக ஊழியக்காரங்களை பார்க்குறேன், அருமையாக பேசுவாங்க. ஆனால் அதே சமயத்தில் அன்பில் கூட பார்ஷாலிட்டி இருக்குது பாருங்கள். மாயமுள்ள விசுவாசம் இருக்குது, அதுபோல் மாயமுள்ள அன்பு, அப்புறம் தந்திரக்கார அன்பு, காரியத்துக்காக அன்பு, தங்களுடைய காரியங்களை நிறைவேற்றக்கூடிய அந்த எத்தனையோ அன்பு, வெரைட்டிஸ் ஆஃப் அன்பு நம்ம பார்க்குறோம். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபெலோஷிப் இருக்குது, அன்பு அன்பு அன்புன்னு சொல்லுவாங்க, ரிலேட்டிவ்ஸ்க்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இன்னொரு ஃபெலோஷிப் இருக்குது, அவங்க காஸ்ட்டுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இன்னொரு ஃபெலோஷிப், அவங்க பணம் இருந்தால் காலையில் விழுந்து கும்பிடுவாங்க, யாருன்னு பார்க்குறது கிடையாது. இன்னொரு ஃபெலோஷிப்பு, ஊரை பார்க்குறாங்க. இதெல்லாம் கணர் நாங்கள் பார்க்குறோம், ஆகவே தான் நாங்கள் சொல்கிறோம். ஊரை பார்க்குறாங்க, ஊருக்காரங்கன்னா பாசம் வந்துடுது, பணம் இருந்தால் பாசம் வந்துடுது, ஜாதிக்காரன்னா பாசம் வந்துடுது, பொண்ணு கொடுத்தா பொண்ணு எடுத்தா பாசம் வந்துடுது, எல்லாத்தையும் காலையில் விழுந்து கும்பிட்டா பாசம் வந்துடுது. இதெல்லாம் காரிய பாசம். இந்த பாசத்தில் ஆண்டவர் வெறுக்கிறாரு. மாயமால செய்யக்கூடாது வசனம் இருக்குது இல்லைங்களா? அந்த அன்பு எப்படி இருக்கணுமா? முதலாவது தேவனிடத்தில் அன்பாக இருக்கணுமா, ரெண்டாவது தேவ சிலை உருவாக்கப்பட்ட மனுஷனிடத்தில் அன்பாக இருக்கணுமா. அடிக்கடி நான் சபையில் சொல்லுவேன், எல்லாரோட உடம்புலேயும் ரத்தம் தான் ஓடுது, எல்லாருக்கும் பசியும் தாவும் ஒரே மாதிரி தான் இருக்கும், எல்லாரோட நினைவுகளும் ஒரு போல தான் இருக்கும். பிரசங்கில் இருக்குது இல்லையா, மனுஷனுடைய இதயத்துக்கிறதே ஒத்துருக்கும். உங்கள் எல்லாரும் பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணும்னு நினைப்பாங்க, பெல்ட்டுடுவா மாற்றணும்னு நினைப்பாங்க, வீடு கட்டணும்னு விரும்புவாங்க, கார் வாங்கணும்னு விரும்புவாங்க, டூவீலர் விரும்புவாங்க, அபிஷேகம் வேணும்னு விரும்புவாங்க, வரங்கள் கனிகள் விரும்புவாங்க. எல்லாரும் அத்தனைங்க விரும்புகிறாங்க. எதுக்காக வேலைக்கு போகிறாங்க, எதுக்காக சம்பாதிக்கிறாங்க? ஒவ்வொருத்தர் சூழ்நிலை ஒரு மாதிரி இருக்குது, ஆனால் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் அவசரம் இருக்கும். ஓகேங்களா? இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிற இடத்துல அன்பு கூறுவாயாக. தயவுசெய்து ஜாதிக்காக, சொந்தத்துக்காக, அதுபோல் பணத்துக்காக, வாய்ப்பு வசதிக்காக, உங்களுக்கு ஜாலரா போட்டதுக்காக ஒருத்தவங்க நீங்கள் அன்பாக இருந்தீங்கன்னா மகா மட்டமான அன்பு. அதில் பிறகு விரும்புனா ஒருத்தவங்களை தூக்கி வச்சுட்டு ஆடுவாங்க, இல்லை ஒருத்தவங்களை தூக்கி போட்டு முதிப்பாங்க. நம்ம கண்ணார பார்க்குறோம் இல்லைங்களா? அப்போ எல்லாமே பாருங்க ஆக்ஷனாக போகுது. அதுதான் வசனம் சொல்லுது. ஆண்டவர் சொன்னார், மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ, உங்கள் அன்பு மாயம் இல்லாமல் இருப்பதாக தெளிவாக சொல்லிட்டு போயிட்டாரு. நீ தேவனிடத்தில் அன்பாக இருக்கணும், ரெண்டாவது தேவ சிலை உருவாக்கப்பட்ட மனுஷனிடத்தில் அன்பாக இருக்கணும். இது அவர் இருக்கும்போது முதலாவது ஒரு ரஃப்பான ஒரு கட்டளையாக கொடுத்தாரு. நீங்கள் யோவான் 13 வாசிச்சவங்களுக்கு தெரியும், அது புது கட்டளைன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. 34 யோவான் 13:34, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாக இருந்தது போல நீங்களும் ஒருவரில் அன்பாருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனாலே நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். வசனத்தை கேட்குறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. தயவுசெய்து உங்கள் வாழ்க்கையில் வசனம் உங்களோட வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுக்கணுங்க. திரும்பவும் சொல்கிறேங்க, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த நாளில் எத்தனையோ பேர் நான் பார்க்குறேன், எத்தனை இடத்துக்கு போயிருக்கிறேன். அவனுடைய கிருபையினால தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, பாம்பே, அப்புறம் சிங்கப்பூர், மலேசியா, அதுபோல் என்ன இஸ்ரேலு, பாலஸ்தீனா, அதுபோல் இப்போ அந்தமான், நான் போகாத இடங்கள் கொஞ்சம் குறைவு. ஆண்டவர் எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போயிருக்கிறாரு. பார்க்குறேன், அன்பாக இருக்கிறாங்க. அந்த அன்பு ஆண்டமில்ல அன்பு மாதிரி இல்லை, கொஞ்சம் ஏதோ ஒன்று உதைக்குது. நம்ம அப்படி இருக்கக்கூடாது, எல்லா இடத்துலையும் அன்பாக இருக்கணும். குறிப்பாக ஒரு இடத்துல ஒருவர் அன்பாக இருக்கணும். அது எந்த லெவல், இயேசு உங்கள்கிட்ட எப்படி அன்பாக இருக்கிறாரோ அது மாதிரி நீங்கள் நிச்சயம் அடுத்தவங்கள்ட்ட அன்பாக இருக்கணுமா. 1 கொரிந்தியர் 13 அவ்வளவு தெளிவாட்டு பாருங்க. பவுல் சொல்லுவார், நான் அடிக்கடி அதை படிப்பேன், அடிக்கடி நான் சபையில் பற்றி நான் பிரசங்கம் பண்ணுவேன். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இந்த 3 நிலைத்திருக்கிறது. இவர்களின் அன்பு தான் பெருசு. பாருங்க, உங்களுக்கு தெரியும் 1 கொரிந்தியர் 13, நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு இருக்கிறாவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்கதரிசன வரத்தை உடையவனாக இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெருக்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாக இருந்தாலும் அன்பு இருக்கிறாவிட்டால் நான் ஒன்றுமே இல்லை. இது ஊழியக்காரங்களுக்கு, மூப்பர்களுக்கு. உங்களுக்கு எத்தனை வரங்கள் இருக்கட்டும், எத்தனை கனிகள் இருக்கட்டும், அல்லது நீங்கள் என்ன பாஷைகளை பேசுங்க, உங்கள் வாழ்க்கையில் அன்பில்லாவிட்டால் எதுவுமே கிடையாது. டிஜஸ் அருமையாட்டு அவருடைய ஒரு புக்கு ஒன்று உண்டு, பரிசுத்தாண்டு வரங்களும் கனிகளும். நான் 96 வாங்கினேன், 96 இன்னைக்கு வரைக்கும் வச்சிருக்கிறேன். ஒரிஜினல் எடிசன் கார்டினல் கொடுத்தாங்க. அதில் ஒரு உதாரணம் ஒன்று எழுதியிருப்பார். ஒரு ஊழியக்காரர்
பெரிய ஒரு ஊழியக்காரரான், நல்ல அபிஷேகப்பட்ட ஊழியக்காரரான், வரங்கள் கனிகள் பயங்கரம், வரங்கள் அதிகமாக செயல்படுமா. ஒரு மனுஷன் ஒரு கார் டிரைவரான் பாருங்க, அவனுக்கு சரியான வைத்த வலியான். ஓப்பன் மீட்டிங் சொல்றாரு, இயேசு அவனுக்கு சோத்தை கொடுப்பாரு வான்னு சொல்லிக்கிட்டு அதை நம்பி உள்ளுக்கு நுழையிறானா பாருங்க. அந்த ஊழியக்காரர்கிட்ட போறான்னா அவருக்கு ஆயுள பத்திரிகை வர உண்டு. அவன் வயிற்றுலன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. காலில் ஷூ போட்டிருந்தாராம். அந்த ஷூ வச்சு அவன் வயிற்றுல ஓங்கி குத்துனாராம், உதைச்சாரான். வயிற்றுவலியை கொண்டு விட பிசாசை அவன்கிட்ட ஓடி போன்னு சொல்லிக்கிட்டு அவன் பாவம் ஏற்கனவே வயிற்றுனால துடிக்கிறான். இப்போ காலில் ஷூ போட்டு ஷூட்டை உதவிக்கிட்டு துடிக்கிறான். பயந்துட்டு ஆல்ரெடி ஓடி போறானா பாருங்க. ஒரு கத்துறாரான், ஆண்டு அவனுக்கு சர்வங்க சுகத்தை கொடுத்துட்டாரு, அவனை பிடிச்சிட்டு வா சாட்சி சொல்லிட்டு சொல்லிட்டு. இதுல என்ன இருக்குது? குறிப்பா ஒரு ஊழியக்காரன் அல்லது ஊழியக்காரன் ஸ்தானத்தில் அடுத்த ஸ்தானத்தில் உள்ள மூப்பர்கள், ஒரு இவாஞ்சலிஸ்ட், என்னத்தான் ஊழியம் பண்ணாலும் என்னத்தான் வரங்கள் கனிகள் இருந்தாலும் கூட அன்பிலாட்டம் எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் மெட்ராஸ்ல போய் பாருங்க, நீங்கள் எந்த ஊழியர்களாகட்டும் அப்பாயின்மெண்ட்டாக பார்க்க விட மாட்டாங்க. எங்கேருந்து கூச்சி வந்தாங்கன்னு தெரியாது. எந்த ஊழியரங்காட்டும் பிஸி பிஸி பிஸி. என்ன பிஸி? உன்னை தேடி ஒருத்தவங்க வராங்க, அவங்கள பார்த்து உங்களுக்கு 2 வார்த்தை பேச முடியாதா? எத்தனை ஊழியர்கள் நான் பார்த்துட்டேன், அந்த அனுபவத்தில் சொல்கிறேன். ஒரு சிலவங்க தான் விதிவிலக்காக இருப்பாங்க, அவங்கள பார்க்குறது அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு 1 வாரம் கழிச்சு போகணும். ஆனால் அதே சமயத்தில் உங்களுடைய ஊழியத்துக்கு நீங்கள் 5 lakhs நீங்கள் டொனேஷன் கொடுங்க, 10 லட்சம் டொனேஷன் கொடுங்க, ஆட்டோமேட்டிக்காக அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். அப்போ அதெல்லாம் தப்பு. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் நீ அன்பு கூறுவான்னு மேல வசனம் இருக்குது இல்லைங்களா? அவன் பாருங்க, நீ என்னத்தான் வர இருந்தாலும் என்னத்தான் கனி இருந்தாலும் என்னதான் அந்நிய பாஷை பேசினாலும் அன்பில்லாவட்டில் எதுவுமே கிடையாது. குடும்பத்தில் எடுத்துக்கோங்க, கணவன் மனைவிட்டு அன்பா இருக்கணும், மனைவி கணவன்ட்டு அன்பா இருக்கணும், அப்பா அம்மா பிள்ளைகிட்ட அன்பா இருக்கணும், பிள்ளைகள் அப்பா அம்மாட்ட அன்பா இருக்கணும். அன்பில்லாவட்டம் எதுவுமே கிடையாது. ஆகவேதான் ஆண்டு சொல்றாரு கடைசியாட்டு, நான் உன்ட்ட இவ்வளவு அன்பா இருக்கிறோம்ல, ஒருத்தர் அன்பா இருந்தாரு. இந்த அன்பு இருந்தா தான் பாருங்க பரலோகத்துக்கு போக முடியும். அன்பில்லாட்ட பரலோகத்துக்கு போகவே முடியாது. எழுதி வச்சுக்கோங்க. என்ன புஸ்தகத்தில் உங்க பேர் இருந்தாலும் சரி, அன்பலா மனுஷன் ஒன்றும் பண்ண முடியாது. வசனம் சொல்லுது, தேவன் அன்பா இருக்கிறார். ஒரு மனுஷன் தேவனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா நிச்சயமா அன்பில்லாம இருக்க மாட்டான். அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. அன்பாரிங்க, சத்ராசனையுங்க, சபிக்கிறவர்கள் ஆசீர்வதிங்க, பயக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்க, நிந்திக்கிறவர்களுக்கு துணைப்படுத்த ஜெபம் பண்ணுங்க. அப்போதான் இயேசுன்ற பிள்ளைகளா இருப்பீங்க. ஆகவேதான் வசனம் சொல்லுது, பிரதான கற்பனையே அன்பு தான். நியாயப்பிரமாணத்துக்கு ஒட்டு மொத்தம் அன்பில் வந்துடுது. ஆண்டோடத்தில் அன்பா இருக்கணும், மனுஷனிடத்தில் அன்பா இருக்கணும். 2வது வசனம் அதே ஆண்டவர் சொன்னாரு சீஷர்களை பார்த்து, நீ ஒரு இடத்துல ஒருவர் அன்பாரிங்க. நீ இயேசு கிறிஸ்துக்காக திருச்சுவையில் வராங்க, எத்தனையோ பேர் விட்டுட்டு வராங்க. அப்போ அவங்கள்ட்ட நீங்க அன்பா இருக்கணும். தேசிக்கு நீங்க அன்பு தான் நிச்சயம் திரளான போவங்களே மூடும். அன்பு தான் இயேசுவை போல உங்களை மறுரூபமா மாற்றும். அன்பு தான் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போவோம். அந்த அன்பு இருந்தால் தான் தேவன் நம்ம இடத்துல என்ன செய்வார்? இன்னும் அதிகமாக அன்பா இருப்பார். வசனம் சொல்லுது இல்லையா, நீங்கள் எந்த அளவினால் அழைக்கிறீர்களோ அந்த அளவு உங்களுக்கு அழகப்படும். எல்லாட்டையும் அன்பாருங்க, ஆண்டோட்டையும் அன்பாருங்க, மனுஷனிடத்துல அன்பாருங்க, குறிப்பா இயேசுடைய பிள்ளையிடத்துல ஒருவருக்கு ரொம்ப அன்பாருங்க. அந்த அன்பு தான் உங்களை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தாவே, இந்த வார்த்தையில் உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். உங்களுடைய பிள்ளைகளாய் நாங்கள் உம்மிடத்தில் அன்பா இருக்க, மனுஷனிடத்தில் அன்பா இருக்க, குறிப்பாக சீசர்களாகிய உமக்கா எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வந்த பிள்ளையிடத்தில் அன்பா இருக்க உதவி செய்வராக. இந்த அன்பு தான் எங்களை பூர்ணப்படுத்தும், மறுரூபமாகவும் பரலோகத்துக்கு கொண்டு போகும். இந்த கிருபை எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.